என்ன குவாட்டருக்கும் கல்லுக்கு என்னென்ன வித்தியாசம்? அந்த காலத்துல தாத்தா பாட்டி காலத்துக்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் வந்து கல்லு குடிச்சாங்க, நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, இன்னைக்கு குவாட்டர் குடிக்காங்க, ஸ்லோ பாய்சனா உடம்பெல்லாம் சீரழிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல கல்லு குடிச்சு பல சாதனைகள் படைச்சாங்க, கிணறு தோண்டினாங்க, வாக்கியா வெட்டினாங்க, பல மலைகள் எல்லாம் வந்து குடைஞ்சு பல ரோடுகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. இந்த காலத்துல உள்ளவங்க என்ன சாதனை படைச்சாங்க? ஏதாவது ஒரு சாதனை கொண்டா? குடிச்சிட்டு ரோட்ல குண்டக மண்டக கடந்ததான் மிச்சம். என்ன உண்டு சாதனை? இன்னைக்கு எவன்ட்டாவது குடிக்கிறவன்ட்டு ஆரோக்கியம் இருக்கா? கேள்விக்குறிதான். ஒருத்தனாவது ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டோமா? அவனோட குடிக்கிற கிளாஸ தூக்கி குடிக்க தெம்பு இல்ல. அவனுக்கு குடிச்சான்னா குடிக்கட்டானா அந்த மயிர புடுக்கின குடி தேவையா அவனுக்கு? ஏன் நான் கண் கூட பாக்குறேன். ஒரு கிளாஸ்ல அவன் கோட்டரை ஊத்தி குடிக்கிறான், கை கிடுக்கிடுன்னு ஆடுது. இந்த குடியை எவன் குடிக்க சொல்லுதான்? இந்த குடிச்சிட்டு அவன் என்னத்தை சாதிக்க போறான்? கல்லு குடிச்சவன் கையை அடிச்சா காலை அடிச்சா ஏதாவது உண்டா? அவன் அப்படி தெம்பா வருவான் பாரு. பிடிச்ச மாதிரி என் தாத்தா காலத்துல எல்லாம் முன்னால பாத்தீங்கன்னா அவ்வளவு தலையில கிணத்துல விழுவாங்களாம், தலைகளை இறங்குவாங்களாம், படியில மேல ஏறுவாங்களாம். இன்னைக்கு எவனாவது குடிச்சிட்டு அப்படி எவனாவது எங்க யாரும் அதாவது என்னதான் அப்படின்னா, முன்னால அது வந்து பனையோட நீர், பணம், பால், கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பதநீர். அதை குடிக்கும் போது உடல்ல ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சது. குடிக்கிற சாராயம் இந்த கோட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்ல ஒரு அவ்வளவு செல்கள் எல்லாம் வந்து இழந்து போகுது. அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நவள முடியாது, எந்த செயலும் பண்ண முடியாது. நோய்வாய்ப்பட்டு உடல் சீரழிஞ்சு உடல்ல உள்ள பார்ட்ஸ் அத்தனையுமே செயல் இழந்து போயிருது. ஆண்மை இழந்துதான் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இழப்பு. இன்னைக்கு நிறைய பேர் கோட்டர் குடிக்கிறவன், நிறைய பேர் கல்யாணம் முடியாதவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆர்வமா அக்கறையுமே இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, அவனோட உள்ள இன்ஜின் ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே சோழி முடிஞ்சு. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு? கல்லு குடிச்சவன் குடும்பத்துல 7-8 பிள்ளைகளை பெத்தான். இன்னைக்கு கோட்டர் குடிக்கவன் 4-5 பிள்ளைய 7-8 பிள்ளைய பெக்க முடியுமா? கேள்விக்குறிதான். அவனோட பொண்டாட்டியை வச்சா அவனால குடும்பம் நடத்த முடியல. அந்த ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். ஏன் அப்படின்னா, ஸ்லோ பாய்சனை குடிக்கிறான். ஸ்லோ பாய்சனை குடிச்சு அவன் உடம்புல உள்ள அத்தனை ஃபேர் பார்ட்ஸ், செல் எல்லாமே இழந்து அழிஞ்சு நாசமா போறதா மிச்சம். தவிர ஒரு துளி அளவு மீண்டு வந்ததே கிடையாது. கல்லா போட்டா அப்படின்னா கல்லு பெற்று அது இன்னைக்கு தடைப்பட்டு நிக்குது. அதனால வேற வழி இல்ல, எதுவுமே வேண்டாம். நல்ல ஜாலியா நிம்மதியா வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு ஊர்ல அப்படி தெம்பா குளிச்சுட்டு ஜாலியா இந்த காத்து, இயற்கை காத்து, இயற்கை சுவாச காத்து, இயற்கை தண்ணி, அப்படியே மலை சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்துட்டு ஜாலியா வாழுற இந்த நிம்மதியான வாழ்க்கை உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆனால இந்த குடி போதை மயக்கத்துக்கு அடிமை ஆகாமல் நிம்மதியான ஜாலியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழகிட்டோம்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்ல. ஓகே.